இப்போ பார்த்துட்டீங்கன்னா கருப்பு படம் பார்த்துட்டு வந்தேன். படம் வந்து நம்ம நாட்டில் இருக்க காவல்துறை மற்றும் நீதித்துறையுடைய அந்த கொடுங்கோன்மை, எளிய மனிதர்கள் மீது அவங்க நடத்தக்கூடிய அந்த தாக்குதல், இல்லைன்னா அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒரு எளிய மனிதரை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அரசின் ஆகப்பெரும் பதவியில் இருக்கவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி இருந்தது. ஏய் இங்க வாடா. என்ன விஷயம் சொல்லிட்ட? என்னது டாவா? அதில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஸ்டேஷனுக்கு போகும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கும். அதுக்கும் அந்த பொண்ணை வந்து கேள்வி கேட்பாங்க. அது ஒரு பெண் காவல் அதிகாரியாக இருப்பாங்க. அதே மாதிரி கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் வந்து ஜட்ஜு கேட்பாரு. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா, அந்த பெண்ணின் உடை சார்ந்து அப்படின்னு இல்லை, இந்த கட்டமைப்பே வந்து ஒரு உளவியல் சிக்கலுக்குள்ள நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை போட்டு அழுத்துது அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம். படம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. மியூசிக் சாய் அபியங்கர் நல்லா போட்டிருக்காப்புல. அதில் இந்த பாடல்கள்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. நான் வேற வந்து எத்னிக் வியர்ஸில் வேஷ்டி கட்டிட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு என்னன்னா வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு வாயில் அருவாலை வச்சுட்டு டான்ஸ் ஆடிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் வந்து அதெல்லாம் இல்லை, அது டீசன்சி கிடையாது, பொது இடங்களில் வந்து அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால அமைதியாக இருந்துட்டேன். ஆனாலும் வந்து பின்னாடி இருந்த அந்த பின்னாடி வரிசையில் இருந்த அந்த நண்பர்கள் ஒரு 7-8 பேர் வந்து விசில் அடிச்சா கூட பரவாயில்ல, இந்த குட்டி விசில் இருக்கும் பார்த்தீங்களா மஞ்சா கலரில், அதை வச்சு காதுக்குள்ளே போய் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. இருந்தாலும் இந்த இடைவேளை நேரத்தில் வந்து அந்த நண்பர்களோட உரையாடும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அருவாளோட எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி இருக்கலாமே, அது வந்து இப்போ வந்து அக்செப்டபிள் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது, ஆட்சி மாறிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம அருவாளை வச்சு கேக் வெட்டலாம், ரோட்டில் ஆடு வெட்டலாம், இல்லை போகிற வரவங்க இழுத்து போட்டு வெட்டலாம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து வைப் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் விட ஒருத்தன் சொல்றான் அந்நியார் திருசாங்கிறான், ஒருத்தன் என்னன்னா செல்வி திருசாங்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது என்ன என்ன எழவி அது